வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட அந்த பேக் டெஸ்ட் டூலை வச்சு லாஸ்ட்டு 2 நாள் நம்ம பார்க்கல. 8ஆம் தேதிக்கான மார்க்கெட்டுக்கும் 9ஆம் தேதி மார்க்கெட்டுக்கும் ரிசல்ட் என்ன கிடச்சிருக்கும் ஸ்டார்ட் ஸ்டேடல் பண்ணும்போது அப்படிங்கிறத ஆப்ஷன் செல்லிங் ஸ்டார்ட் ஸ்டேடல் பண்ணும்போது என்ன ரிசல்ட் கிடச்சிருக்கோன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 8ஆம் தேதிக்கான மார்க்கெட்டில் நான் நிஃப்டியோட சார்ட் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பேக் டெஸ்ட் டூல் எடுத்திருக்கேன். 8ஆம் தேதி காலையில் 9:20க்கு ஸ்டார்ட் ஸ்டேடல் எடுக்கேன். ஸோ 24,400 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் கிடச்சிருக்கு. இதுக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட்டாக மேலே 24,329. ஸோ அதை மார்க் பண்ணிக்கலாம். 24,329. ஸோ டவுனில் ஓகே சாரி, மேலே வந்து 24,470. 24,470 இந்த ரேஞ்சுக்கு மேலேயோ கீழேயோ போனால் லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு இடையில் இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டில் இந்த ஸ்ட்ரைக்கை நம்ம 2 சைடும் செல் அடிச்சிருக்கோம்ல, இது ப்ராஃபிட் ஆகிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே தான் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ அன்றைக்கான ரிசல்ட் நமக்கு என்னன்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பேக் டெஸ்ட் டூலில் இதில் வந்துருவோம். இந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு 3,22,000 அப்படிங்கிற மாதிரி மார்ஜின் கேட்காங்க. மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை வந்து 5,280. மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோ நாளும் வரலாம் வாய்ப்பு இருக்குது. ஏன் மார்ஜின் இவ்வளோ அதிகமாக இருக்குன்னா, எக்ஸ்பிரி டே அன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ரா மார்ஜின் வந்து தேவைப்படும். மற்ற நாட்களை காட்டிலும் எக்ஸ்பிரி டே அன்றைக்கி வந்து ஒரு 1 to 1.5 lakhs வந்து எக்ஸ்ட்ரா வந்து மார்ஜின் வந்து இங்கே செபி ரூல்ஸ் படி கேட்குறாங்க. ஓகே, இந்த ட்ரேடை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், ஆட்டோ ரன் பண்ணுறேன். எவ்ரி 15 minutesக்கு நம்ம ரன் அப் பண்ணோம். இப்போ காலையில் இதை ரன் பண்ணியாச்சு 9:20க்கு. 10 மணிக்கு ப்ராஃபிட்டில் தான் போய்கிட்டுருக்கோம். இப்போ 11 மணி ஆகுது, ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. 12 மணிக்கும் ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. 4,000 நெருங்கிருச்சு. 1 மணிக்கு ஒரு 4,000 ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டுருக்கு. இப்போ மணி 2 மணி ஆகுது. ஓகே, 2 மணி ஆகுது. இங்கே நமக்கு வந்து லாஸ் வந்து ஷோ பண்ணியிருக்கு. ஏன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து நம்மளோட இந்த லெவலுக்கு வந்துருச்சு. 1 மணிக்கு இருந்த ப்ராஃபிட் பாருங்கள், இப்போ நான் அதில் காட்டுறேன். 1 மணிக்கு 3,825 இருந்தது. ஏன்னா அந்நேரம் வந்து மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ஸோ நம்மளோட அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் நியர்பை மார்க்கெட் வரவுமே நமக்கு வந்து அங்கே ப்ராஃபிட் கம்மியாகி லாஸுங்கிறது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கு. இப்போ நம்ம இங்கே பார்த்திங்கன்னா 24,000 கால் வந்து 27 செல் அடித்தது 8 வந்திருக்கு. 24,400 புட் வந்து 43 செல் அடித்தது 11 வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி எக்ஸ்பிரி டே. மேக்ஸிமம் இதுலேருந்து நமக்கு இன்னும் வந்துச்சுன்னா இந்த 20 பாயிண்ட் தான் வரும். ஓகே, இது ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் அப்படின்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 3 மணிக்கு என்ன வருதோ ப்ராஃபிட்டோ லாஸோ அதை ஏற்றுக்கலாம். இப்போ நம்ம வந்து ரெகுலராகவே 3 மணிக்கு தான் அதை ஸ்கொயராக பண்ணுவோம். இதுக்கு இடையில் வந்து லாஸ் வந்து 5,000 அப்படிங்கிற மாதிரி வந்தால் ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற மாதிரி, அதிகபட்ச லாஸ் அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கான 3 மணிக்கு இதை நம்ம க்ளோஸ் பண்ணியிருந்தோம்னா நமக்கான ரிசல்ட் வந்து என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஒரு 4,050 லாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். ஏன்னா அந்த லெவலுக்கு கீழே வந்து மார்க்கெட் போயிடுச்சு. ஸோ நீங்கள் அங்கேருந்து காஸ்ட்டுக்கு கட் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை அப்படின்னாலும் வெயிட் பண்ணி பண்ணலாம். நம்மளோட மெத்தடில் வந்து கம்பல்சரி கிடையாது, லாஸ் புக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து நம்ம ஒரு ப்ராக்டிஸாக வந்து பேக் டெஸ்ட்டாக பண்ணி ரிசல்ட் எடுக்கிறனால இதை அந்த கான்செப்டில் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஓகே, இன்றைக்கான டேயில் வந்து நமக்கு ஒரு 4,050 அப்படிங்கிற மாதிரி லாஸில் முடிஞ்சிருக்கு. ப்ராஃபிட்டில் இருந்தது, கடைசியில் ஒரு மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டம் இருந்ததுனால அந்த லாஸ் வந்து வந்திருக்கு. ஓகே, இதை நம்ம அடுத்த நாள் 9ஆம் தேதிக்கான மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரைடே 9th May ஃப்ரைடே வந்து காலையில் 9:20 ஸ்டார்ட் ஸ்டேடல் இருக்கேன். 24,100 ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. இதோட பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து கீழே வந்து 23,566. ஸோ ஷார்ட்டில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம்.
23,566 23,566. ஓகே, மேலே வந்து ஹை வந்து 24,633. 24,633. ஓகேவா? இந்த பாக்ஸுக்குள்ளே மார்க்கெட் முடிஞ்சால் ப்ராஃபிட்டபுளாக தான் இந்த டே இருக்கும். பார்க்கலாம், இது ஆட்டோ ரன் பண்ணி பார்த்துடலாம். இந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு 2,71,000 அப்படிங்கிற மாதிரி மார்ஜின் கேட்காங்க. இந்த ட்ரேடு வந்து மே 15 இந்த கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகும்போது அதிகபட்ச ப்ராஃபிட் வந்து 40,000 வர்றதுக்கும் மேக்ஸிமம் லாஸ் வர்றதுக்கு எவ்வளோ நாளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து 3 மணிக்கு இந்த ஸ்கொயராக பண்ணிடுவோம். அப்போம்போது என்ன ரிசல்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் ஆட்டோ ரன் பண்ணுறேன். இப்போ 11 மணி ஆகுது. ஒரு 3,000 ப்ராஃபிட்டில் போய்கிட்டு இருக்கு. 12 மணி ஒரு 4,500 அப்படிங்கிற மாதிரி ப்ராஃபிட்டில் போய்கிட்டு தான் இருக்குது. 1 மணி ஆகுது. இப்போ 4,800. ஓகே, 3 மணிக்கு நம்ம க்ளோஸ் பண்ணோம். 3 மணிக்கு நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். 5,250 அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ண கேபிட்டலுக்கு ஒரு 2% ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கான நாள் வந்து முடிஞ்சிருக்கு. கால் பார்த்திங்கன்னா 23,100 கால் வந்து 264 ரூபாய்க்கு செல் அடித்தது. அது வந்து ப்ரீமியம் கம்மியாக இருக்குது, 177 ரூபா அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருக்கு. அதே நேரத்தில் 268 ரூபாய்க்கு செல் அடித்த 24,100 புட் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து 285 ரூபா மாதிரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதுலேருந்து ஒரு சின்னதாக ஒரு 1,275 லாஸ் வந்திருக்கு. நெட்டாக அதை லாஸை ப்ராஃபிட்டை கழிச்ச போக 5,250 ரூபா அப்படிங்கிற மாதிரி இந்த டேயில் வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ இதை பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இந்த மாதத்தில் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம வந்து இந்த ஸ்டார்டில் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். எவ்ரிடே வந்து என்ன ஸ்ட்ரைக்கில் எடுக்கிறோம், அதோட என்ட்ரி டைம் என்ன, எக்ஸிட் டைம், அதுக்கான கேபிட்டல் எவ்வளவு, ப்ராஃபிட்டாக லாஸாக ரிசல்ட்டு என்ன அமௌண்ட்டு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த 6 நாள் ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணதில் 5 நாள் ப்ராஃபிட் வந்திருக்கு, 1 நாள் லாஸ் வந்திருக்கு. ஸோ அதுவும் வந்து ஒரு செகண்ட் ஆஃப், அதாவது பாதி நாளுக்கு மேலே வந்து ப்ராஃபிட்டபுளாக இருந்ததான். கடைசி ஒரு சர்டன் மொமெண்டம் கொடுத்ததில் அந்த லாஸு நம்ம அந்த ப்ராஃபிட் புக் பண்ணாலும் பண்ணியிருக்கலாம். ஸோ அது நம்ம இஷ்டம் தான். இது நம்ம வந்து பேக் டெஸ்ட்டாக எடுத்து ரிசல்ட்டு செக் பண்ணுறக்காண்டி எவ்ரிடே இதை பண்ணி பார்க்குறோம். இந்த வாரத்துக்கான இந்த மாதத்தில் நமக்கு கிடைச்ச ஒரு ரிசல்ட் இது. ஸோ அடுத்தடுத்த நாட்களில் செக் பண்ணி இந்த மாதத்தோட கடைசியில் என்ன ரிசல்ட்டுன்னு பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.